இந்த விளக்கு தொகுப்பிற்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சுயமரியாதைய சத்தமே இல்லாம அழிக்கிற சில சமூக அழிப்புகளை நம்ம ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தின பழங்கால ஞானத்தை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். எப்பவாவது இப்படி நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு மனசு ரொம்ப பாரமா ஏண்டா அங்க போனோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட நீங்க வீடு திரும்பியிருக்கீங்களா? மத்தவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிம்மதிய நாமே கெடுத்துக்கிற அந்த வலி இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம பலரும் கடந்து வந்த ஒரு உண்மை. உங்களை மதிக்கவே மதிக்காத ஒரு கூட்டத்துல நீங்க அவமானப்பட்டதா எப்பதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த கசப்பான தருணத்தை இப்போ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிக்கலாம். இங்கதான் சாணக்கியரோட பழங்கால ஞானம் நமக்கு ஒரு வழிகாட்டியா அமையுது. உங்க கால்கள் எங்க போகுதோ அதுதான் உங்க விதிய தீர்மானிக்குது. யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற சமூக கடமைகளை விட உங்க சுயமரியாதை தான் எப்பவுமே உங்களுக்கு முதல்ல நிக்கணும். இது வெறும் மாடர்ன் சைக்காலஜி கிடையாதுங்க. காலத்தால் சோதிக்கப்பட்ட ஒரு உன்னத தத்துவம். மொத்தம் 6. ஆமாங்க, சரியா 6 இடங்கள் நாம அடையாளம் கண்டு எந்தவித தயக்கமும் இல்லாம தைரியமா விலகிச் செல்ல வேண்டிய மிக குறிப்பிட்ட 6 நச்சுத்தன்மையான இடங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம பயணத்தோட முதல் பகுதி, ஈகோ அச்சுறுத்தல். அதாவது நேரடியான அவமரியாதை மற்றும் சுயநலவாதிகளிடமிருந்து எப்படி தப்பிக்கிறது. இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனிங்களேன். உங்களை நேசிக்காதவங்க மத்தியில உட்கார்ந்திருக்கிறது உங்க சுயமரியாதைக்கு நீங்களே தீ வச்சுக்கிற மாதிரி. ஒரு அழைப்புங்கிறது வெறும் சடங்கு தான். ஆனா உங்களுக்கு சிறிதும் மதிப்பில்லாத இடங்கள்ல உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி நுழைச்சுக்கிறது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற மாதிரி. இது எவ்ளோ சூப்பரா ஒரு விஷயத்த விளக்குதுன்னு பாருங்க. ஒரு வைரத்தை கண்ணாடி துண்டுகள் விக்கிற கடையில வைக்கிறதுக்கும் ஒரு வைர வியாபாரி கிட்ட வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது. உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கலன்னா நீங்க தவறான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர உங்களுக்கு மதிப்பில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஆபத்துல இருந்தப்போ உங்களுக்கு உதவாத சுயநல உறவினர்கள் இப்போ அவங்களோட சமூக அந்தஸ்தை காட்டிக்கிறதுக்காக மட்டும் உங்களை கூப்பிடுவாங்க. இவங்க வெளிச்சம் இருக்கும்போது மட்டும் வர நிழல் மாதிரி, இருட்டு வந்ததும் காணாம போயிடுவாங்க. இவங்களுக்காக உங்க நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். அறநெறி அச்சுறுத்தல். அநீதி மற்றும் அராஜகத்திலிருந்து தப்பி ஓடுவது. அறநெறி செத்துப்போன அநீதிய நியாயப்படுத்துற இடங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. பொய் சொல்றது, ஏமாத்துறது, இல்லனா எளியோர அவமதிக்கிறத ஒரு சாதனையா கொண்டாடுற கூட்டங்களுக்கு போறது பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அங்க நடக்கிற தவறுகளை நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்தா கூட நீங்களும் அந்த பாவத்துல ஒரு கூட்டாளி தான். சிங்கங்கள் ஒருபோதும் நரிக்கூட்டத்தோட சேர்ந்து வேட்டையாடாது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகாபாரதத்துல வர பீஷ்மர் மாதிரி மாபெரும் அறிஞர்கள் கூட தர்மம் இல்லாத அநீதியான சபையில அமைதியா இருந்ததால தான் அவங்களோட வீழ்ச்சிய சந்திச்சாங்க. அதனால அநீதி நடக்கிற இடத்தை விட்டு உடனே வெளியேறதான் சிறந்த குணம். சட்டோ தர்மோ எந்த பயமும் இல்லாத அராஜகமான சூழல்கள் பத்தி இது எச்சரிக்குது. காட்டுத்தீ பரவும்போது அதுல இருக்கிற மதிப்பு மிக்க சந்தன மரமும் எரிஞ்ச சாம்பல் ஆயிடும் இல்லையா? அது மாதிரிதான் நீங்க கட்டுப்பாடற்ற தவறான கூட்டத்தோட நின்னா அவங்களோட பாவங்களோட நிழல் கண்டிப்பா ஒரு நாள் உங்களையும் சுட்டெரிக்கும். இது நம்ம சிந்தனையோட 3வது பகுதி, வளர்ச்சி அச்சுறுத்தல். எந்த முன்னேற்றமும் இல்லாத தேக்கமடைந்த இடங்கள்லிருந்து தப்பிப்பது. காலியான பானைகள் எப்பவுமே சத்தம் போடுன்னு சொல்லுவாங்க. அறிவுபூர்வமான எந்த வளர்ச்சியும் இல்லாம மத்தவங்கள பத்தின வதந்திகள், வீணான பேச்சுகள் மட்டும் இருக்கிற சூழல் இது. பன்றிகளோட வாழ்ந்தா ஒரு சிங்கம் கூட எப்படி வேட்டையாடுறதுன்னு மறந்துடும். உங்க அறிவையும் திறமையும் முடக்கிற கூட்டங்களை தவிர்த்துடுங்க. தேங்கிய குட்டை எப்பவுமே சாக்கடையா மாறும். ஓடுற நதிதான் எப்பவுமே சுத்தமா இருக்கும். இந்த ஆழமான உருவகத்தை நம்ம கரியர்ல அப்படியே பொருத்தி பார்க்கலாம். உங்க உழைப்ப சிறிது மதிக்காத ஒரு பாஸ் அல்லது எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு வேலையில தேங்கி நிக்கிறது உங்க எதிர்காலத்தையே அழிச்சிடும். பாசம் உங்க பசிய போக்காது. எனக்கு பழகிய ஊர் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்க திறமைக்கு மதிப்பளிக்காத ஒரு வேலையில இருக்கிறது ஒரு தரிசு நிலத்தை கட்டிக்கிட்டு அழறதுக்கு சமம். இத தாண்டி எப்படி நாம முன்னேறலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விலகிச் செல்லும் சக்தி.
இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த 6 நச்சுத்தன்மையான இடங்களை சுருக்கமா நினைவுபடுத்திக்கிறது தான். மரியாதை இல்லாத கூட்டங்கள், அநீதியான சபைகள், அராஜகமான கூட்டங்கள், சுயநலவாதிகளான உறவினர்களின் வீடுகள், அறிவு தேடல் இல்லாத இடங்கள் மற்றும் வளர்ச்சி தேக்கமடைந்த வேலைச்சூழல்கள். உங்க மதிப்பை திரும்ப பெற இதோ 3 சுலபமான வழிகள். படி 1. உங்க மனசு பாரமா உணரும்போது உங்க மனசாட்சிய முழுமையா நம்புங்க. படி 2. அந்த நச்சுத்தன்மையான அழைப்ப எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா நிராகரிங்க. படி 3. உங்க சுயமரியாதைய விட்டு கொடுக்காம அங்கிருந்து கம்பீரமா வெளியேறுங்க. ஒரு அழைப்புங்கிறது வெறும் வார்த்தை தான். ஆனா உங்க சுயமரியாதை, அது உங்க உயிர் மூச்சு. இந்த முழு விளக்கத் தொகுப்போட மைய கருத்தே இதுதான். உங்க கண்ணியம் நீங்க எங்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்தது மட்டும் இல்ல, எந்தெந்த இடங்களை நீங்க தைரியமா தவிர்க்கிறீங்க அப்படிங்கறதையும் பொறுத்ததுதான். கடைசியா உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களோட அடுத்த அழைப்பை விட உங்க சுய மரியாதைய நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா? இத உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க உண்மையான மதிப்பை உணர்ந்து சரியான பாதையில கம்பீரமா நடக்க ஆரம்பிங்க. உங்க மதிப்பு எப்பவுமே உங்க கைகள்ல தான் இருக்கு.